எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் வந்துட்டுருக்காரு. மிஸ்டர் பால் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துட்டார். ஓ மை காட், சோலோ சிக்காவை தான் நெஞ்சு தடவி விடுறாரு. என்னம்மா எப்படி பயன்படுத்திட்ட? அது இல்லை, ஜெமி ஊசோவை ஜெய ஊசோ வந்து சேலஞ்சு பண்ணியிருக்காரு, அதுவும் ரெசல்மேனியாவில். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசையே வந்துட்டார். ஏ இந்த விஷயத்தை நீ என்கிட்டலாம் கேட்கணும், இதை விட்டுட்டு அவங்ககிட்ட கேட்டுருக்குற. ஜிம் 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 அப்படின்னு தானே என்னை கூப்பிட்டேன். அப்படிலாம் கூப்பிட்டதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. போன வருஷம் ஞாபகம் இருக்குதா, நம்ம அன்டிஸ்பியூட்டட் WWE வச்சுருந்தோம். பல நாட்கள் வச்சுருந்தோம். யாராலுமே பீட் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டையும் படைத்தோம். ஆனால் இந்த வருஷம் அதே ரெஸ்ல்மேனியாவில் நீயும் நானும் மோதணுங்கிற. மோதத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன், நீ தயாராக இருக்கிறியா? போன வருஷம் 2 பேரும் டைட்டிலோடு மோதணும். இந்த வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதணும். நான் தயாராக இருக்கிறேன் ஜே, நீ தயாராக இருக்கிறியா? என்ன மாதிரியே இருக்கிறல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், உனக்கு அறை விழும்போது எனக்கு சுத்தமாக வலிக்காது. ஏன்னா நீ என் பிரதரே கிடையாதுல்ல. இப்போ சொல்கிறேன்டா, ஈட்.